அமிர்தா, இன்னும் என்னமா பாத்துக்கிட்டு இருக்க? அந்த தேகத்தை அழிச்சிடு, அப்படியே எரிச்சிடு அமிர்தா. அது முடியாது குருவே, அது மட்டும் என்னால முடியாது. மனசு பூரா கெட்ட எண்ணங்கள் நிறைஞ்சிருக்கிறவன் இவன். இத்தனை நாள் உயிரோட இருந்த இந்த தேகத்துக்கு அவ்வளவு சுலபமா முக்தி கொடுத்துருவேன் நினைச்சீங்களா? இவன மாதிரி கேவலமானவனுடைய தேகத்தை நாய், நரி, கழுகு கொத்தி கொத்தி இவனை திங்கணும். கெட்டவனாவே வாழ்ந்துட்டான், கெட்டவனாவே செத்துட்டான். இவனுடைய தேகத்துக்கும் கெட்டதான் ஈவச்சடங்கு நடக்கணும். இவன மாதிரி கேவலமானவனுக்கு இறுதி சடங்கு மட்டும்தான் ஒரு கேடு. வேண்டாம் அமிர்தா, என் பேச்ச கேளு. நான் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே அந்த தேகத்தை அழிச்சிடு. முடியாது குருவே. மனுஷன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் அவனை பத்தி நல்லதா பேசணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா இந்த கேடு கெட்டவனுடைய சாவு, அதுவும் என் கையாலேயே ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இவன் மேல இருக்கிற கோபம் இன்னும் அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இவனுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் எனக்கு அது சந்தோஷம்தான். அனுபவிக்கட்டும். இவனுடைய பணம் இங்கேயே கடந்து ஒழுகி நாரட்டும். காட்டு விலங்குகளுக்கெல்லாம் ஆகாரமா இருக்கணும். அனாத பணமா இவனுடைய ஆன்மா அவஸ்தைப்பட்டு துடி துடின்னு துடிக்கணும். அதத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். ருத்ரையா, ருத்ரா எங்கடா இருக்க? மாமா